ஒரு பருவமான சப்பானி பருவத்தை அவர் இயற்றிய ஒரு நூல்ல பாடியிருக்கார். எந்த நூல்ல பாடியிருக்கார்? பெரிய திருமொழியில பாடியிருக்கார். திருமொழி ஆழ்வார். பெரிய திருமொழியில பாடியிருக்காருங்க. பிரபந்த வகைகளும் முதலிடம் பெறுவது எதுங்க? பிள்ளை தமிழ் தாங்க. பிள்ளை தமிழ் தான். ஆசிரியரை பற்றி பாடிய பிள்ளை தமிழ் நூல் எதுங்க? சார் அம்பலவாணர் பிள்ளை தமிழ் சார். ஆமாங்க, அம்பலவாணர் பிள்ளை தமிழ். வள்ளலை பற்றியதுங்க? காந்திமதி பிள்ளை தமிழ் சார். சிவந்தெழுந்த பல்லவராயன் பிள்ளை தமிழ் இருக்குதுங்க. புலவர் பற்றியதுங்க? சேக்கியார் பிள்ளை தமிழ் இருக்குங்க. தலைவர் பற்றியதுங்க? ராஜாஜி பிள்ளை தமிழ்னு இருக்குங்க. ராஜாஜி பிள்ளை தமிழ் யார் சார்? ராஜாஜி பிள்ளை தலைவர் பற்றியது ராஜாஜி பிள்ளை தமிழ்னு இருக்கு. ராஜாஜி பிள்ளை தமிழ் ஆசிரியர் தெரியலங்க. இதுல இல்ல. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. சீர்காழி கோவையின் ஆசிரியர் யாருங்க? அருணாச்சல கவிராயர். அருணாச்சல கவிராயர். திருக்கோவையின் வேறு பேர் என்னதுங்க? திருச்சிற்றம்பல கோவை. திருச்சிற்றம்பல கோவைங்க. திருக்கோவையின் வேறு பேர் வந்து திருச்சிற்றம்பல கோவை. குலோத்துங்கன் கோவை ஆசிரியர் யாருங்க? ஒட்டக்குத்தர் சார். மாணிக்க வாசகர். குலோத்துங்கன் கோவை ஒட்டக்கூத்தர்னு கொடுத்துருக்குங்க. ஒட்டக்குத்தர் தான் கரெக்ட். குலோத்துங்கன் கோவை 4000 கோவை ஒட்டக்கூத்தர் எழுதியதான். குலோத்துங்கன் கோவை 4000 கோவை. தஞ்சைவாணன் கோவை ஆசிரியர்? பொய்யாமொழி புலவர். களவியல் உரையில் மேற்கோளாக அமைந்தது? தஞ்சைவாணன் கோவை தான் சார். இல்ல, பாண்டி கோவை. நம்பியக பொருளுக்கு தான் தஞ்சைவாணன் கோவை. நம்பியக பொருளுக்கு தான் தஞ்சைவாணன் கோவை. களவியலுக்கு வந்து பாண்டி கோவை, நம்பியக பொருளுக்கு தஞ்சைவாணன் கோவை. அசதி கோவை ஆசிரியர் யாருங்க? அம்பிகாபதி கோவைக்கு ஆசிரியர்? அம்பிகாபதி. சரிங்க, சரியான பதில். கார்மண்டல சதகம் யாருங்க ஏற்றியது? கவிஞர். புரியல. கவிஞர் அவினாசி ஆரைக்கியார்னு இருக்குங்க. முதல் சதக நூல் எதுங்க? திருச்சதகம். முதல் சதகம் கார்மண்டல சதகம்னு கொடுத்திருக்காங்க. திருச்சதகம் ஆசிரியர் யாருங்க? மாணிக்க வாசகர் சார்.
மாணிக்கவாசகர் சரிங்க. சோழமண்டல சதகம் ஆத்மநாத தேசிகர். ஆத்மநாத தேசிகர். பாண்டி மண்டல சதகம் ஐயன் பெருமாள். கொங்கு மண்டல சதகம் கார்மேக கவிஞர். தொண்டை மண்டல சதகம் படிகாசு புலவர். படிகாசு புலவர். சூப்பருங்க. சோழ மண்டல சதகம் வந்து ஆத்மநாத தேசிகர், பாண்டி மண்டல சதகம் வந்து ஐயம் பெருமாள், கொங்கு மண்டல சதகம் வந்து கார்மேக கவிஞர், தொண்டை மண்டல சதகம் வந்து படிக்காசு புலவர். ஈழ மண்டல சதகம் கணபதி சார். கணபதிங்க. சரிங்க. சரி, வேற யாராவது கேளுங்க.